போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பேறு பெற்றோராய் வாழ வரம் வேண்டி இன்றைய மாதா தொலைக்காட்சியின் இணையதள வழியாக திருப்பலியில் பங்கேற்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் சேலம் மறைமாவட்டம் பாதுகாக்கும் பள்ளிப்பாளையம் புனித அந்தோனியார் அருட்தல இறைமக்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய வழிபாடு நம்மை பேறு பெற்றோராய் வாழ அழைப்பு விடுக்கின்றது. மழை காலங்களில் மலை உச்சியில் இருந்து தண்ணீர் அருவியாய் பெருக்கெடுத்து கொட்டும். இதோ மனித உரிமைகள் மீது மகத்தான தாகம் கொண்ட இயேசுவின் இதயத்திலிருந்து வார்த்தைகள் மழை பொழிவாய் பெருக்கெடுத்து அருவியாய் வழிகின்றன. இன்றைய இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மழை பொழிவை குறித்து நாம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஏழை எளியவர் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் அவர்களின் மகிழ்ச்சியை நமது மகிழ்ச்சியாக எண்ணுகின்ற நபர்களாகவும் நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள இந்த வார்த்தைகள் நமக்கு அழைப்பு தருகின்றன. எளிய மனம் கொண்டு துயரங்களை களைத்து சரித்திரம் படைத்து நிஜமாய் வாழ்ந்து நீதியை வென்று அருளில் ஒளிர்ந்து இன்பம் ஏற்கும் 8 வகை குணமுள்ள மனிதர்களாய் மூச்சிலும் பேச்சிலும் வாழ இயேசு அழைப்பு விடுக்கின்றார். இயேசு தருகின்ற இந்த அழைப்பை இதயத்தில் இருத்தி சிந்தித்தவர்களாக
நமது இயேசுவின் வாழ்வின் வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மிடம் சரி செய்யப்பட வேண்டியவைகளை எல்லாம் சரி செய்து கொண்டு இயேசுவின் பாதையில் இணைந்து பயணிப்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். மேலும் இன்றைய இணையதள திருப்பலியில் பங்கேற்கும் உங்கள் அனைவரின் உடல் உள்ள ஆன்மா நலனுக்காகவும் தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேற வேண்டியும் தொடரும் இந்த கல்வாரி திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய உடனிருப்பு என்பது எப்போதும் நம்மோடு இருக்கின்றது. கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து பார்த்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் நமக்கு எடுத்து உரைக்கின்றன. எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய பராமரிப்பிலும் ஆண்டவருடைய உடனிருப்பிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவனுடைய ஆசிரியம் அருளையும் பெற்றுக்கொள்ள இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனிதமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் எங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. எவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலின் கடவுளை எலியா வழிபடுகிறார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். 17ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய இறைவார்த்தைகள். அந்நாட்களில் கிளையாத்தில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா ஆகாப்பு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரேல் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாய் போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரித்து ஓடை அருகில் ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று
யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரித்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் தியானிக்க வேண்டிய பதிலுரை பாடல் திருப்பாடல் 121, இறைவார்த்தை 1 முதல் 8 முடிய. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். 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 1, 2. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். மூன்று, 4. அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். 5, 6. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். 7, 8. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயரறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலை நாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன் இருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இப்புதிய நாளை கொடையாக தந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். சிறப்பான விதத்தில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நமது பல்வேறு வேலைகள் மத்தியிலும் பல்வேறு மனக்குழப்பங்கள் மத்தியிலும் இவர் ஒருவரே எனக்கு ஆறுதல் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம் பங்கு ஆலயத்தை தேடி வருகின்றோம் இத்திருப்பலிக்காக. பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள், நற்செய்தி வாசகம் இவற்றின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து ஒரே ஒரு சிந்தனை மட்டும். இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம படித்ததை எல்லாருமே கேட்டிருப்போம். அதில் தந்தையாக இறைவன் எலியாவுக்கு சொல்கிறாரு, நீங்கள் இருந்து ஓடிப்போ, அங்கே போயிரு, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், அங்கே இருக்கிற ஓடையில் தண்ணி குடி. இங்கே ஊரில் எல்லாருமே பஞ்சத்தில் இருக்க போகிறாங்க. ஆனால் இறைவாக்கினருக்கு ஆண்டவர் கொடுத்தது, இங்கே எல்லாம் கஷ்டத்தில் இருக்க போகிறாங்க, நீ இங்கேருந்து ஓடி போயிரு, இங்கேருந்து போ, உனக்கு சாப்பாடு எல்லாமே வாசகம் சொல்கிறது. உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். மனிதர்களுக்கு உணவு யார் வழியா ஆண்டவர் கொடுக்கிறாரு? யாருக்குங்க? காகங்களுக்கு. அடுத்த வார்த்தை வருது, அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கேர்த்து ஓடையில் அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பம் மட்டும் கிடையாதுங்க, என்ன சேர்த்து இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. அவர் அடுத்தது ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். பிரியமானவர்களே, இந்த பகுதி பதிலரி பாடல் நற்செய்தி வாசகம். நாளின் தொடக்கத்தில் நாம் இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் இனி வரும் காலங்களில் நாம் செய்ய இருக்கிற ஒவ்வொரு செயல்களிலும் நமது மனங்களில் உள்ள எண்ணங்கள், ஏக்கங்கள் அனைத்திற்கும் ஒரு பதிலாக அமையும். ஒற்றை வார்த்தையில் குறிப்பிடுகிறேன், இறை பராமரிப்பு. என்ன வார்த்தை? இறை பராமரிப்பு. இன்றைய வாசகத்தில் பாருங்க, முதல் வாசகத்தில் திரும்பவும் நான் அதை சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதனுக்கு, 6 அறிவு படைத்த ஒரு மனிதனுக்கு, தன் உருவிலும் தன் சாயலிலும் படைத்த மனிதனுக்கு ஆண்டவர் யாரை உதவியாக கொடுறாரு? காகத்தை. வெறும் சாதாரண சாப்பாடு மட்டும் கிடையாதான்,
ஒவ்வொரு நாளும் நான்வெஜ் இறைச்சியையும். இங்க எல்லாம் பஞ்சத்துல இருக்கிறாங்க, நீ அங்க ஓடிப்போ, உனக்கு நான் பராமரிப்பாக, உனக்கு பக்கம் பலமாக நான் இருப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. பிராக்டிக்கலா இது நம்ப முடியுமா முடியாதா? அந்த காலத்துல நம்ம நினைச்சு பார்த்தா தெரியும். ஆனா ஆண்டவர் சொன்ன ஒற்றை வார்த்தை நம்பினார், வந்தாரு, அந்த தாகம் தீர தீர தண்ணீர் குடிக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் காகம் அவருக்கு கொடுக்குது. இந்த இறை பராமரிப்பு இது அப்படியே நமது வாழ்க்கைக்கு ஒப்புமைப்படுத்தி பார்ப்போம். சில நேரங்களில் ஆண்டவர் நமது வாழ்க்கையில் துன்பத்தின் மத்தியிலும் மகிழ்ச்சியின் மத்தியிலும் குழப்பங்கள் மத்தியிலும் நமக்குள்ளார பேசிக்கிட்டே இருப்பார். இந்த சாதாரண காகம் மாதிரி. இதெல்லாம் நமக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு கூட நம்ம நினைச்சிருப்போம். இவங்களால நமக்கு ஏதாச்சும் நடக்குமா அப்படின்னு கூட நம்ம நினைச்சிருப்போம். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து என்னை படைத்தார். ஒரு வார்த்தையில் என்னை படைச்சாரு அப்படின்னு சொன்னா, ஒன்றும் இல்லாமையிலிருந்து படைத்த என் ஆண்டவரால் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்திலிருந்து எனக்கு நன்மை செய்ய முடியுமா முடியாதா? எங்க சத்தத்தை காணா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. இந்த இறை பராமரிப்பை நமது அன்றாட வாழ்க்கையில, நமது அன்றாட குடும்ப நிகழ்வுகள்ல சந்தேகங்களுக்கு பதிலாக இந்த வார்த்தை நமக்கு வருதுங்க. அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில பின்னோக்கி பாருங்க. கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி இருந்து, கல்யாணம் ஆனதுல இருந்து பல்வேறு துன்பத்தை தாண்டி வந்திருப்பீங்க. இதெல்லாம் தாண்டி வந்துட்டோமா, இவ்வளோ இஎம்ஐலேருந்து தாண்டி வந்துட்டோமா, இவ்வளோ கடன் பிரச்சனைகளிலிருந்து தாண்டி வந்துட்டோமா, இதெல்லாம் என் சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கே, இவ்வளோ இழப்புகளை, இவ்வளோ இறந்தவர்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களையும் இறந்துட்டாங்க, ஆனால் இந்த இழப்புகளையும் நான் தாண்டி வந்துட்டு இருக்கிறேனே. காரணம் ஒற்றை வார்த்தை, ஆண்டவரது பராமரிப்பு. சாதாரண காகம் மாதிரி நான் உன் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இறை பராமரிப்பை திரும்பவும் ஒவ்வொரு இதா சொல்லிக்கிட்டே வரேன். முதல் விஷயம் பிரியமானவர்களே, இறை பராமரிப்புனா ஏன் ஆண்டவர் டக்குன்னு ஒரு மேஜிக் பண்ற, மிராக்கல் பண்ற, அதிசயம் செய்கின்ற ஆண்டவர் என் ஆண்டவர் கிடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சாதாரணமா என் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற இதெல்லாம் ஒரு குப்பை, காக்கா கருப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உதறி தள்ளுகின்ற ஒரு காகத்தை வைத்து உணவு கொடுக்கின்ற ஆண்டவர் என்ன ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு நிகழுகின்ற அனைத்து சந்தேகங்களுக்கும் அனைத்து குழப்பங்களுக்கும் பதில் உங்கள் அருகில். இது எனக்கு தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அது பதிலையா ஆண்டவர் உங்க கூட பேசுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. அதுக்கு நான் என்ன சாமி செய்யறது? இன்னொன்னு சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை. பதிலுரை பாடல், அதுல பதிலுரை பாடல்ல வருது இன்னைக்கு முதல் வார்த்தை, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? உன்னுடைய இறை பராமரிப்பை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில், உன் அன்றாட கேள்விகளுக்கு நீ கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, நீ மனசுக்குள்ளார முதலா நினைச்சுக்கணும், எனக்கு உதவி யாரிடமிருந்தே வரும்? யாரிடமிருந்து? ஆண்டவரிடமிருந்தே வரும், வேற யார்கிட்ட இருந்து வராது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். தொடக்க நூல் சூசை யோசேப்பு இருக்கிறார் பார்த்தீங்களா, சின்ன பையன், இதோ கனவின் மன்னன் வருகிறான் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் கூட பிறந்த அண்ணன்களே என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் கொலை பண்ணலான்ட்டு எல்லாம் இழுத்துட்டு போனாங்க. எங்க தூக்கி போட்டானுங்க? எங்க? கிணத்துக்குள்ளார போட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? எடுத்து ஒட்டகத்தில் வந்துட்டு இருந்த வியாபாரிகிட்ட விற்கிறாங்க. அவர் எங்கே போறாரு? வேற ஒரு எகிப்து நாட்டுக்கு போறாரு. அங்க போய் என்ன பண்றாரு? ஏதோ கனவின் மன்னன், ஜெயிலுக்கு போறாரு, சின்ன சின்ன வேலையா போக்குறாரு. கடைசியில் எங்க போய் நிற்கிறாரு? ஒரு ஆளுநர் அரசவையில போய் நிற்கிறாரு. எங்க இருந்த சாவ கடந்த மனுஷன், தண்ணி இல்லாத ஒரு கிணத்துல கடந்த மனுஷனை இவ்வளோ தூக்கிட்டு வந்ததுக்கு இறை பராமரிப்புக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். நமது அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன நிகழ்வுகள் வழியாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதற்கு 2 விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன் பிரியமானவர்களே. முதல் விஷயம் உணவு.
ஒவ்வொரு நாள் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடை நீங்கள் சாப்பிட்றப்பெல்லாம் சாதாரணமாக என்னுடைய மனைவி தானே பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படி. அவர்கள் வழியாக ஆண்டவர் எனக்கு பராமரிப்பு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அம்மா வழியா, உறவினர்கள் வழியா எனக்கு உணவு கிடைக்குதுல்ல, பராமரிப்பு என் கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்க கூட அவங்க வழியா பேசுறாரு. அப்பா இன்னைக்கு ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, பிரியமான பிள்ளைகளே, அவங்க வழியா ஆண்டவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். கணவர்களே, மனைவியின் அந்த உறுதுணை வழியாக, அவங்களுடைய பிரசன்னத்தின் வழியாக ஆண்டவர் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி தனது பராமரிப்பை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள், அதுதான் உணவுன்னு உங்களுக்கு சொன்னேன். இரண்டாவது உதாரணம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய பராமரிப்பை முழுமையாக நீங்க உணர்ந்துக்கிட்டோன்னு சொன்னா, நமது பள்ளிப்பாளையம் பங்கு பாதுகாவலர் யாருங்க? அந்தோணியார். அந்தோணியாருடைய வாழ்க்கையில் அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். என்ன தெரியுமா? எனது வாழ்க்கைக்கு, என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னா, வாழ்க்கைக்கு லைஃபுக்கு அடிப்படையா இருக்கிறது என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எது முக்கியம்? உடம்பு ரொம்ப முக்கியம். இந்த உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா ஆன்மா ரொம்ப முக்கியம். இந்த ஆன்மா நல்லா இருக்கணும்னு சொன்னா, நல்ல திடகாத்தமா ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆன்மா எனக்கு இருக்கணும்னு சொன்னா, எப்படி உடம்புக்கு 3 வேளை நான் சாப்பிட்றனோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் என் ஆன்மா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னா எதை சாப்பிடணுமா? நற்கருணையை சாப்பிடணுமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு, இந்த நற்கருணை என்னுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கைக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் பராமரிப்பா வந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. பிரியமான இறை மக்களே, சம்மரைஸ் பண்ணி ஒரே ஒரு வார்த்தையில் உங்ககிட்ட நான் சொல்றேன். கடவுளுடைய பராமரிப்பு, கடவுளுடைய பராமரிப்பை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன நிகழ்வுகள் எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. அதுக்கு நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்யணும். என்னன்னு சொன்னால் 2 விஷயங்கள் சொன்னேன். உங்கள் பக்கத்தில் இருக்கிற மனைவி வழியா, அப்பா வழியா, பிள்ளைகள் வழியா ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவீங்க. எப்போ தெரியுமா நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிப்போமா? எப்போ தெரியுமா இப்போ நம்ம இறைய பராமரிப்பை உணர ஆரம்பிப்போமா? நற்கருணை ஆண்டவரை பிறப்பலாம். எப்பப்பெல்லாம் நான் நற்கருணையை வாங்க ஆரம்பிக்கிறேனோ, எப்பப்பெல்லாம் இந்த நற்கருணையை உட்கொள்ள ஆரம்பிக்கிறேனோ, அந்தோணியார் சொன்னது மாதிரி என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் ஒளிவ கிளைகள் மாதிரி நான் மேலே வந்துக்கிட்டே இருப்பேன். அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ பேறு பெற்றவர். இந்த மனநிலை உன்கிட்ட இருந்தாவே போதும். நீ துன்பப்பட்டாலும் சரி, நீ ஏழையா இருந்தாலும் சரி, நீ மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, நீதியின் பொருட்டு நீ துன்பப்பட்டாலும் சரி, சந்தோஷமா இருப்ப, நீ பேறு பெற்றவனாய் இருப்பேன்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. முடிந்தவர்கள் முழந்தாள் படியிடுவோம். ஆண்டவர் இதோ இந்த பீடத்தின் வழியாக பல்வேறு அற்புதங்களை உங்க குடும்பத்துக்கு செஞ்சிருப்பாரு. புனித அந்தோணியார் வழியாக பல்வேறு நிகழ்வுகளை, பல்வேறு அற்புதங்களை இந்த ஆலயத்தில் ஆண்டவர் செஞ்சிருப்பாரு. ஆண்டவருடைய பராமரிப்பை உணர்ந்து பாருங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அநேக நற்காரியங்களுக்கு நன்றி கூறுங்க. சாதாரணமா ஒரு காக்கா மூலியமா செஞ்ச உதவி ஒரு உயிரை காப்பாத்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்னென்னமோ செஞ்சிருப்பாரே, நான் நன்றி சொல்லணும். இதோ இந்த பாடலின் வழியாக ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன்,
நன்றி சொல்கின்றேன். கரங்களை உயர்த்தி இறைவா 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 இறைவா. அனைவரும் கரங்களை உயர்த்தியவர்களாக இதோ இந்த சொல்லப்படுகின்ற இந்த ஜெபத்திலே அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். எங்களை எந்நாளும் படைத்து காத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ புதிய நாளை எங்களுக்கு கொடையாக தந்தமைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசு. இதோ உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நன்றி. இதோ எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சாதாரண மனிதர்கள் வழியாக, சாதாரண நிகழ்வுகள் வழியாக உமது பராமரிப்பினால் துன்பத்தின் மத்தியிலும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற ஆற்றலை எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இது என்னால முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, இதோ இந்த நோயை என்னால தாங்க முடியலன்னு சொல்லி துவண்டு கிடைக்கின்ற இந்த நேரத்தில் இதோ அன்பான ஆண்டவரே, இந்த இறை வார்த்தையின் வழியாக நான் உன் கூட இருக்கிறேன். இந்த சாதாரண காகத்தை வச்சு உணவு கொடுத்த என்னால உன்னை காப்பாற்ற முடியும், நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி இறை வார்த்தையின் வழியாக என்னை தேற்றியமைக்காக நான் நன்றி கூறுகிறேன்னு சொல்லி சொல்வோம். ஆண்டவரே, கடந்த காலங்களிலே நீவீர்தாமே எங்களுக்கு செய்த அநேக நற்காரியங்களுக்காகவும், இதோ எங்கள் பங்கிற்கு நீவீர்தாமே செய்த புனித அந்தோணியார் வழியாக செய்த அநேக நற்காரியங்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நிறைவான நீவீர்தாமே ஆசீர்வதிப்பராக. சிறப்பான விதத்திலே அன்பான ஆண்டவரே, இதோ இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக பல்வேறு நோய் நொடிகள் மத்தியிலும், பல்வேறு தனிமையின் மத்தியிலும், யாரும் என்னிடம் இல்லையே என்ற ஏக்கத்தோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக நீவர்தாமே ஆசீர்வதிப்பீராக. இதோ நான் உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன், உன்னை என் தோள் மீது சுமந்து காப்பேன் என்ற வார்த்தைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உமது இறை பிரசன்னத்தினால் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். நல்லாய நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று சொன்ன இறைவா, எளிய பொருட்களில் கொஞ்சமாய் இருப்பதில் நிறைவை காண்போரே உண்மையில் மிகப்பெரிய பணக்காரர் என்பதை இன்று எமக்கு வெளிப்படுத்துகின்றீர். இறைவனையே ஆதாரமாக கொண்டு வாழ எம் திரு அவை தலைவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கனிவுடையோர் பேறு பெற்றோர் என்று சொன்ன இறைவா, கனிவும் மனத்தாழ்ச்சியும் கொண்டு இறைவன் வாக்களித்த நாட்டை உருவாக்கிட நாட்டு தலைவர்கள் உழைக்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று சொன்ன இயேசுவே, வஞ்சகமும் தீமையும் பழிவாங்கும் உணர்வும் பொறாமையும் இல்லாமல் இருக்கின்ற இதயமே தூய்மையான இதயம். அப்படி ஒரு இதயம் கொண்டவராய் எங்கள் இளைஞர் இளம்பெண்கள் வாழ்ந்து தூய்மையான உள்ளத்தோடு கடவுளை காண அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதி அருளும் இறைவா, இன்றைய திருப்பலியில் நினைவு கூறப்படும் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் மறைந்த ஆன்மாக்கள் இறைவனின் நித்திய மகிழ்ச்சியில் பங்கு பெற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர் வழங்கும் இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிக்கும் இறைமக்கள் அனைவரும் ஆன்மீக பலன் பெற்று குடும்பங்களில் சமாதானமும் ஆசீரும் நிறைய இறைவன் அருள் தர வேண்டும் என்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்மிடம் ஜெப உதவி கேட்டவர்களின் தேவைகள் நிறைவேறும்படியாகவும் சற்று நேரம் மௌனமாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவருடன் நம்முடைய மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் எடுத்துரைப்போம். எங்களை என்னாலும் வழிநடத்தி வரும் அன்பு இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்பு தகப்பனே, இப்பொழுது நாங்கள் உம்மிடம் கேட்ட எல்லா விண்ணப்பங்களையும் ஏற்ற வேளையில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ராயப்பன், எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
அளித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலா என் உள்ளம் வாவா. வாவா இறைவா வாழ்வின் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.